வெல்கம் டு பிகே லிட்ரேச்சர் சேனல். இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் யூனிட் 3ல் இருக்கக்கூடிய ஜீவ் பட்டேல் எழுதிய ஆன் கில்லிங் எ ட்ரீ அப்படிங்கிற போம் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த போம் எதை பற்றி இருக்குது அப்படின்னா, திஸ் போயம் டெல்ஸ் அஸ் தட் கில்லிங் எ ட்ரீ இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். அதாவது போயிட்டு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு மரத்தை வந்து அழிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த போம் மூலமாக போயிட்டு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, மரத்தை வந்து வெட்டப்படுவதையும் இயற்கைக்கு நாம் செய்யக்கூடிய கொடுமை பற்றியும் தான் போயிட்டு வந்து இந்த போமில் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் அ ட்ரீ, நாட் அ சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப் will do it. It has grown slowly, consuming the earth, rising out of it, feeding upon its crust, absorbing years of sunlight, air, water, and out of its லேப்ரஸ் ஹைட் ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு மரத்தை வந்து அழிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதுவும் ஒரு கத்தியால் வந்து கத்தி யூஸ் பண்ணி வெட்டுறது அது வந்து நடக்கிற காரியமே கிடையாது. ஒரு மரம் வந்துட்டு ரொம்ப ரூட்ஸ்லாம் வந்துட்டு ஆழமாக வேரூன்றி வந்து வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மரம் வந்துட்டு ரொம்ப வருஷமாக மெதுவாக வந்து வளருது. அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் வந்து எடுத்துக்கிட்டு, அப்புறம் சூரிய ஒளி, காற்று, நீர், இப்படிப்பட்ட ஒரு இயற்கையான விஷயத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வளருது. அதையெல்லாம் உறிஞ்சி மண்ணில் இருக்கக்கூடிய உரத்தெல்லாம் எடுத்து சத்தெல்லாம் எடுத்து தான் ரொம்ப வலிமையாக அதோடய ரூட்ஸோ ரொம்ப வேரூன்றி வந்து வளருது. மரத்தோட வெளிப்புறந்தான் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வறண்டு போய் பல்ப்பு கலரில் வந்துட்டு இருக்குது. ஆனால் அதோடய இலைகள்லாம் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, அதோட வேரை ரொம்ப வேரூன்றி வந்து வளருது. அதனால் அதை அழிக்கிறது வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஸ்டான்ஸா சொல்கிறாரு. செகண்ட் ஸ்டான்ஸா, so hack and chop, but this alone won't do it. Not so much pain will do it. The bleeding bark will heal, and from close to the ground will rise great green twigs, miniature boughs, which if unchecked will expand again to former size. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மரத்தை வந்துட்டு எத்தனை தடவை நம்ம வெட்டினாலும் வந்துட்டு அது வந்து மீண்டும் வந்து வளரும், மீண்டும் உயிர்த்தெழுந்து வரும். அதாவது வேரோட வந்து நம்ம கட் பண்ணால் மட்டும்தான் மரம் வந்துட்டு சாகும். இல்லைனா நம்ம மேலே மட்டும் கட் பண்ணிட்டு இருந்தால் வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா அதோட வேர்கள் வந்து வேரூன்றி ஆழமாக இருக்குது. அப்படிங்கும்போது அது திரும்ப வளரும். மரத்தை வந்து வெட்டும்போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு சாறு மாதிரி வரும். அந்த சாறு வந்து ரத்தம் மாதிரி வெளியேறுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு அது மீண்டும் வந்து சரியாகி அதோட குட்டி லீவ்ஸ் எல்லாம் வந்து கிளைகள்லாம் பாஸ் அப்படின்னா கிளைகள்லாம் வந்து முளைக்க ஸ்டார்ட் பண்ணிடும் அப்படின்னு வந்துட்டு செகண்ட் ஸ்டான்ஸா வந்து சொல்லியிருக்காரு. தேர்ட் ஸ்டான்ஸா, no, the root is to be pulled out of the anchoring earth. It is to be roped, tied, and pulled out, snapped out, or pulled out entirely out from the earth cave, and the strength of the tree exposed, the source white and wet, the most sensitive hidden for years inside the earth. அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு மரத்தை வந்து நிஜமாகவே வந்துட்டு ஃபுல்லாக பிடுங்கணும் அப்படின்னா அதோட வேறு நிலத்துலேருந்து இழுத்து தான் எடுக்கணும். அதுதான் வேறு தான் வந்துட்டு ஒரு மரத்தோட உயிர், இதயம் அப்படின்னு வந்துட்டு ஒரு பாயிண்ட் வந்து சொல்கிறாரு. ஒரு மரத்தை வந்து முழுமையாக எடுக்கணும் அப்படின்னா அது வந்து வேரோடு தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் வந்து முழுமையாக அந்த மரம் வந்து வளராது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அந்த வேரை வந்துட்டு பிடுங்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அது வந்து எர்த்து கேவ்லேருந்து உள்ளே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் அதை வந்துட்டு எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வேர் வந்துட்டு வெள்ளையாக ரொம்ப ஈரமாக வந்து இருக்கும். அது வந்து ரொம்ப வருஷமாக வந்துட்டு நிலத்துக்கு அடியில் ரொம்ப வேரூன்றி ஒரு மரத்துக்கு உயிர், இதயம் கொடுத்ததே வந்து அந்த வேர் தான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. தேர்ட் ஸ்டான்ஸால் ரூட்டை பற்றி வந்து சொல்கிறாரு. ஸ்டான்ஸா, then the matter of scorching and choking in sun and air, browning, hardening, twisting, withering, and then it is done. அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேரை வந்து ஃபைனலாக வேரை வந்து நிலத்துலேருந்து எடுத்து நம்ம வெளியில் போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு சூரிய ஒளியிலையும் காற்றுலையும் வந்து அப்படியே உலர்ந்து ரொம்ப ட்ரை ஆகி காஞ்சு போயிடும். ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிரும். அதுக்கப்புறம் அது வந்து முழுமையாக வந்து அப்படி இருந்தாக்க ஒரு மரம் வந்து முழுமையாக இறந்ததுக்கான ஒரு அர்த்தம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்னு சொல்கிறாரு. இந்த போம் மூலமாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மரங்கள் வந்துட்டு ஒரு உயிருள்ள பொருள் தான். அது வந்து உயிரற்றவே கிடையாது. மரத்தை வந்து அழிப்பது அப்படிங்கிறது ஒரு உயிரை கொல்றதுக்கு வந்து சமம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இயற்கையை வந்து அழிக்க முயற்சி செய்யாதீங்க அப்படின்னு வந்துட்டு கவிஞர் சொல்கிறாரு.